ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி ஃபோட்டோஷாப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்டை வந்து ஒரு பிக்சரோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஃபோட்டோஷாப் வச்சுருக்கோங்கிறத பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 வச்சுருந்தீங்கன்னா இதுதான் பென் டூல் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் 2020 வச்சுருக்கேன். நான் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் கொடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா அதனால செலக்ட் ஆயிரும் ஃபுல்லாக. பாருங்கள், ஃபோட்டோஷாப் 2020யோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. இதில் வந்து கீழே கொடுத்தோம்னாக்கி காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் போய் பார்த்து ஃபோட்டோஷாப் 2020 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து எடுத்ததும் இது கட் பண்ணோன்னா நம்ம Ctrl J கொடுத்து ஒரு புது லேயர் ஆட்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜை மட்டும் தூக்கி கொண்டு நான் பேக்ரவுண்டில் கொண்டு வச்சாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மேட்சிங் கலர், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. பாருங்கள், இப்போ ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. பேக்ரவுண்டும் இதுவும் வந்து தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இனி கரெக்ட் பண்ணணுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் மேட்சிங் கலர், அது வந்து ஒரு தனி கான்செப்ட்டு. அந்த வீடியோ இதோட கண்டினியூட்டியாட்டு அடுத்த வீடியோவாட்டு வரும். ஸோ நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை மாதிரி தான் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.